ஏ டு டி நந்தா ப்ரோ ஜோசியக்காரராக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளியர் ஃபோக்கல் பாயிண்ட் தாங்க. ஸோ எஸ் இந்த இடத்துல கிளியர் ஃபோக்கல் பாயிண்ட்டாக இருக்க போகிறது ஏ டு டி நந்தா ப்ரோன்னு கூட சொல்லலாம். ஸோ எஸ் நந்தா ப்ரோவை ஒரு ஆப்ஜெக்டாக செட் பண்ணிக்கலாம்னு கூட சொல்லலாம். எஸ் ஒரு பேக்ரவுண்டுக்காக ஒரு சாமியார் வேஷம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுப்போம். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாமியார் வேஷத்தை ஏ டு டி ப்ரோக்கு போட்டுவிட்டுலாம். ஸோ அடுத்ததா என்னடா தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா போல்ட் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ எஸ் கம்பல்சரியாக போல்ட் டெக்ஸ்ட் அப்படின்றத ஆட் பண்ணியே ஆகணும். ஆஸ்ட்ராலஜிக்கு தீமுக்கலாம்னு கூட சொல்லலாம். ஸோ தேர்டாக இருக்கிறது மெயின் ஃபோக்கஸாக இருக்க போகிறது பேக்ரவுண்ட் தாங்க. பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் டெம்பிள்ஸை வச்சுக்கலாம்னு கூட சொல்லலாம். டெம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நிறைய விதமான டெம்பிள்ஸ் இருக்குது. பட் நம்ம ஏஐ ஜென்ரேட்டட் டெம்பிள்ஸை பின்னாடி பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஸ்ட்ராலஜிக்குன்னே பேர் போன அந்த ஜோடியாக் சயின்ஸ் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டையும் எடுத்து ஸ்க்ரீனுக்கு மேலே வச்சுக்கலாம்னு கூட சொல்லலாம். ஸோ தம்ப்நெயில் இஸ் ஃபைனலி ரெடி. ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னமும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ண தட்டி விட்ருங்க. ஸோ ஹியர் இஸ் த ரிசல்ட். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண தட்டி விட்ருங்க.